நம்மளோட ஷோரூம் வந்து மயிலாடுதுறை டு திருவாரூர் ரூட்ல பேசாவடி அப்படின்ற இடத்துல லொகேட் ஆயிருக்கு. மற்ற கம்பெனியெல்லாம் தர முடியாத அளவுக்கு டிரான்ஸ்ஃபர் வாரண்டி 6 இயர்ஸ் தராங்க இன்ஜின் பிளஸ் கீர் பாக்ஸுக்கு. இதை சர்வீஸை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் 50 ஹவரில் பண்ணுவோம். அதாவது ஒர்க் ஸ்பேஸ்லேயே வச்சு அவங்கள வச்சு தான் எந்த ஸ்பேராக இருந்தாலும் நாங்கள் கொடுக்குறோம் போடுறோம். அதாவது இதில் எந்த ஒரு மறைமுகமாக வேற ஸ்பேர் போடுறதோ இல்லை வேற எந்த மறைமுகமான வேலையோ இங்கே கிடையாது. வேல்யூ ஆர்டர் சர்வீசஸ் அப்படின்னு நம்ம வேர்ல்ட் கிளாஸ் லெவலில் பண்ணிகிட்டு இருக்கோம். அது எல்லாமே ஃப்ரீ வித்தவுட் காஸ்ட்டில் தான் பண்ணுறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீசிங் பண்ணிவிடுவோம். க்ரீசிங்கு ஆஃப்டர் வாஷிங்கு திரும்ப அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர் செக் பண்ணுறது, அதுக்கப்புறம் பேட்ரி செக்கிங், அலைன்மெண்ட் செக்கிங், ஆல்டர்னேட்டிவ் டைட் வைக்கிறது, டார்க் வைக்கிறது, இது எல்லாமே நம்ம ஃப்ரீயாக தான் பண்ணுறோம். இதை நம்ம என்ன சொல்கிறோன்னா வேர்ல்ட் கிளாஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம இங்கே எல்லா ஸ்பேஸுமே வந்து அவைலபிளாக இருக்கும். அப்படி இல்லாத 1-2 ஸ்பேஸை கூட நாங்கள் ஆர்டர் போட்டு பர் டேஸில் கஸ்டமர்ஸ்க்கு டெலிவரி பண்ணிடுறோம். வணக்கம், நான் எங்கேருந்து பேசுகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் அபிராமி டிராக்டர்ஸ்லேருந்து பேசுகிறேன். நம்மளோட ஷோரூம் வந்து மயிலாடுதுறை டு திருவாரூர் ரூட்டில் பேசாவடி அப்படின்ற இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு. நம்மளோட ஷோரூமில் சேல்ஸு, சர்வீஸ், ஸ்பேர் இது எல்லாத்துக்குமே ஆத்தனட்டிக்கான டீலில் நியூ ஹாலண்ட் ஷோரூம்ல பிராண்ட்லேருந்து தான் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு எதனாவது டவுட் இருந்தாலும் சேல்ஸ் எதுவும் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் விசாரிச்சு. கணேஷ்குமார், அபிராமி டிராக்டர்ஸில் சர்வீஸ் மேனேஜராக இருக்க நியூ ஹாலண்டில். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 24/7 சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எல்லா பிரச்சனைக்கும் இங்கே வரணுங்கிற அவசியம் கம்பல்ஷன் இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஃபால்ட்டாக இருந்தாலும் நம்ம டோர் ஸ்டெப் சர்வீஸாக பண்ணித்தரோம். அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட ஒரு 8 ட்ரெயின்டு மெக்கானிக் இருக்காங்க, கும்பகோணம் ப்ளஸ் மயிலாடுதுறை சேர்த்து. பெரிய ப்ராப்ளம்னா மட்டும் ஒர்க் ஷாப் வந்தால் போதும். நியூ ஹாலண்ட் டிராக்டரை பொறுத்த வரையிலும் மற்ற கம்பெனியெல்லாம் தர முடியாத அளவுக்கு டிரான்ஸ்ஃபர் வாரண்டி 6 இயர்ஸ் தராங்க இன்ஜின் ப்ளஸ் கீர் பாக்ஸுக்கு. இதை சர்வீஸை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சர்வீஸ் 50 ஹவரில் பண்ணுவோம். அடுத்த சர்வீஸ்லாம் ஈச் 300 ஹார்ஸ், அதாவது 300 மணி நேரத்துக்கு ஒரு முறை சர்வீஸ் பண்ணுறோம். நான் ஒரு சின்ன சர்வீஸ் தான் வெளில பண்ணிட்டேன் அப்படின்னா அது இங்கே ரெக்கார்ட் ஆகாமல் போயிடும், ஜாப் கார்டில் அப்டேட் ஆகாமல் போயிடும். அப்படி போகிறப்போ பின்னாடி பெரிய செலவு, பெரிய ப்ராப்ளம் வர்றப்போ எங்களால் சப்போர்ட் பண்ண முடியாமல் போயிடும். அதனால ஒரு சின்ன சின்ன ஒர்க்காக இருந்தாலும் டீலர்ஷிப்பை கான்டாக்ட் பண்ணி டீலர்ஷிப் வழியாக சர்வீஸ் பண்ணிக்கிறது தான் கஸ்டமருக்கு பெஸ்ட்டு சர்வீஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சர்வீஸை பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட ஃபீல்ட்லேயே வச்சு, அதாவது ஒர்க் ஸ்பேஸ்லேயே வச்சு அவங்கள வச்சு தான் எந்த ஸ்பேராக இருந்தாலும் நாங்கள் கொடுக்குறோம் போடுறோம். அதாவது இதில் எந்த ஒரு மறைமுகமாக வேறு ஸ்பேர் போடுறதோ இல்லை வேற எந்த மறைமுகமான வேலையோ இங்கே கிடையாது. கஸ்டமர் ஃபீல்ட்லேயே இருப்பாங்க, அவங்கள பக்கத்தில் வச்சே தான் சர்வீஸ் நடக்கும். என்னென்ன பொருள் போடுறாங்க, ஒரிஜினலாக இல்லையா அப்படிங்கிறத கஸ்டமர் ஃபீல்ட்லேயே பார்த்துக்கலாம். நேம் கணேஷ். நான் இங்கே தான் மணல்மேடு பக்கத்தில் பாக்கம்னூர் ஊரில் இருக்கேன். நான் இப்போ தான் நியூ ஹாலண்ட் டிராக்டரில் 32-30 வாங்கியிருந்தேன் வண்டி. என்கிட்ட இன்னும் 2 டிராக்டர் கூட இருக்குது. இந்த 3600 எல்லாம் 4 வீல் கிரவுண்டோட எல்லாம் எடுத்துருந்தேன். கொஞ்சம் பெட்டராக இருக்குது. எனக்கு மற்ற டிராக்டரை கம்பேர் பண்ணுறப்ப இதோட பர்ஃபார்மன்ஸு மற்ற எல்லாமே கொஞ்சம் பெட்டராக தெரிஞ்சுது. சரி ஓகேன்ட்டு நான் இது பண்ணேன். கஸ்டமர் கம்பெனியில் இங்கே வந்து பார்க்குறப்பையும் லேபர் சப்போர்ட் எல்லாம் கொஞ்சம் பெட்டராக தெரிஞ்சுது. சர்வீஸ் பண்ணுறதுக்கும் நான் 3 டைமும் நான் தான் வந்து பண்ணிட்டு போயிருந்தேன் சர்வீஸ். பரவாயில்ல, எனக்கு ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸில் கொடுத்துட்டாங்க வண்டியை ரிட்டன் கையிலையும். பெட்டராக தான் தெரியுது, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது நீங்கள் இப்போ எத்தனை சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க சார்? நான் இப்போது ஃபஸ்ட்டு 2 டிராக்டருமே 2 சர்வீஸ் பண்ணிட்டேன். இங்கே வந்து பண்ண சொன்னாங்க, இல்லை வந்து நான் வீட்டுக்கு வரதா இருந்தாலும் வரேன்னு சொன்னாங்க. அவங்க வந்து பண்ணி தரதுனாலும் ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அங்கே உங்களோட ஃபீல்டில் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு அப்ரோச் பண்ணாங்களா? பண்ணாங்க. ஆனால் உங்களுக்கு இதுதான் பெட்டராக இருக்குன்னு பெட்டராக தெரிஞ்சுது. இல்லை அவங்க வீட்டுக்கு வந்து மாற்றி இருந்தான்னு சொன்னாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே. ஸோ எனக்கு இங்கே வர ஒர்க் இருந்தனால நான் வந்து இங்கே பண்ணிட்டேன். ஓகே. சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளம் கம்ப்ளைண்ட் எதாவது இருக்கா? இல்லை, கம்ப்ளைண்ட்லாம் அப்படி எதுவும் தெரியல. நல்லா செக் பண்ணுறாங்களா கம்பெனிலேருந்து கால் பண்ணி? வேறு செக் பண்ணுறாங்க. வந்தப்போ ஃபில்ட்ரஸ் எல்லாம் ஆயில் ஃபில்ட்ரு ஆயில் எல்லாமே செக் பண்ணி தான் போட்டிருந்தாங்க. ஓகே. எல்லாமே உங்களுக்கு நாய்ஸ் வருதா என்னென்னு எல்லாமே செக் பண்ணி தான் இருந்தாங்க. ஓகே. என்ன ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் மாற்றினாங்கன்றதை காமிச்சாங்களா? காட்டினாங்க. எல்லாம் நான் நின்றுட்டு இந்த பக்கத்துலேயே தான் வச்சு மாற்றினாங்க. ஓகே. எல்லாமே பக்கத்தில் வச்சு தான் மாற்றினாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, தேங்க்யூ. டிராக்டருங்க இது. கம்பெனியில் கொண்டா சர்வீஸ் கூட்டம். சர்வீஸ்லாம் முடிஞ்சிச்சிங்க, இப்போ வேலை முடிஞ்சிங்க. இருந்தாலும் அவங்க வந்து இந்த ஏர் செக் பண்ணுறது, பேட்ரி ஆசிட் செக் பண்ணுறது, வாட்டர் சர்வீஸு எல்லாம் ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்தாங்க. அதனால் திருப்தியாக இருக்குங்க. வெளியில் இந்த வேலையெல்லாம் வெளியில் பார்த்தா ஃபுல் அமௌண்ட் கேட்பாங்க. இப்போ ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்ததுனால பேட்டரி சர்வீஸு இந்த பேட்டரி சர்வீஸ்லாம் அவங்க காசு எதுவும் வாங்கலை, ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்தாங்க. அதனால் திருப்தியாக இருக்குங்க. நம்ம ஒர்க் ஷாப்புக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு வெஹிக்கிள் வருது அப்படின்னா ரிசப்ஷன் நம்ம அதெல்லாம் ரிசப்ஷனிஸ்ட் வந்து அப்ரோச் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் வண்டி உள்ளே வந்தாலும் ஜாப் கார்டு போடுவோம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டு ஜாப் கார்டு போட்டதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொட்டேஷன் கொடுப்போம். அப்புறமா வந்து எஸ்டிமேஷன் கொட்டேஷன் கொடுத்ததுக்கப்புறம் டைம் எஸ்டிமேஷன் அவங்களுக்கு சொல்லுவோம். அதை முடிச்சதுக்கப்புறம் ரோட் ட்ரையல், அதாவது மெக்கானிக் நல்லா ட்ரெயின்டு மெக்கானிக் வந்து அவங்கள ரோட் ட்ரையல் வண்டியை வந்து ட்ரைவ் பண்ணி பார்ப்பாங்க, அதில் எதுவும் பிரச்சனை இருக்கா என்ன அடிஷ்னலாக அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ப்ரீ வாஷ் உண்டு.
அதுக்கப்புறம் வண்டி ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட் வாஷ், அதுக்கப்புறம் பில்லிங்க்கு போயிடும். பில்லிங் முடிஞ்சதுக்கப்புறமா வேல்யூ ஆடட் சர்வீசஸ் அப்படின்னு நம்ம வேர்ல்ட் கிளாஸ் லெவலில் பண்ணிகிட்ருக்கோம். அது எல்லாமே ஃப்ரீ, வித்தவுட் காஸ்ட்டில் தான் பண்ணுறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீசிங் பண்ணிவிடுவோம். க்ரீசிங்கு ஆஃப்டர் வாஷிங்கு, திரும்ப அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர் செக் பண்ணுறது, அதுக்கப்புறம் பேட்ரி செக்கிங், அலைன்மெண்ட் செக்கிங், ஆல்டர்னேட் டைட் வைக்கிறது, டார்க் வைக்கிறது, இது எல்லாமே நம்ம ஃப்ரீயாக தான் பண்ணுறோம். இதை நம்ம என்ன சொல்கிறோன்னா வேர்ல்ட் கிளாஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம ஷோரூமில் ஃப்ரீயாகவே பண்ணிகிட்ருக்கோம் சார், வித்தவுட் காஸ்ட்டில். அபிராமி டிராக்டர்ஸில் ஸ்பேர் இன்சார்ஜாக இருக்கேன். அபிராமி டிராக்டர்ஸ் மயிலாடுதுறையில் உள்ளது ஹெட் ஆஃபீஸ் அண்ட் கும்பகோணத்தில் நமக்கு ஒரு பிரான்ச் இருக்குது. இங்கே எல்லா ஸ்பேர்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்கும். அப்படி இல்லாத 1-2 ஸ்பேர்ஸை கூட நாங்கள் ஆர்டர் போட்டு பர் டேஸில் கஸ்டமர்ஸ்க்கு டெலிவரி பண்ணிடுறோம். மேரா நியூ ஹாலண்டுன்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. அந்த மேரா நியூ ஹாலண்ட் ஆப் எதுக்கு அப்படின்னா, கஸ்டமர் வந்து அவங்களுடைய வண்டியோட புக்கிங் ஹிஸ்ட்ரியை பார்க்குறதும், ப்ளஸ் வந்து நம்மளோட ஸ்பேர்ஸ் டிராக்டருக்கு மாற்ற ஸ்பேர்ஸ் வந்து ஒரிஜினலாக இல்லையா அப்படிங்கிறத அவங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப். அந்த ஆப் வந்து எல்லா கஸ்டமருக்குமே நம்ம டெலிவரி முடியும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் அந்த ஆப் பற்றி ஒரு சில இன்ட்ரோ சொல்கிறேன். நீங்கள் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு கூகுள் போய்ட்டு ப்ளே ஸ்டோரில் மேரா நியூ ஹாலண்ட் டைப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்கள் நம்பர் போட்டிங்கன்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபி லாகின் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்பேர்ஸ் கீழே வந்து ஜெனியூன் ஸ்பேர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கேனர் இருக்கும். அந்த ஸ்கேனரை கிளிக் பண்ணிங்கன்னா QR கோடு வந்து நம்ம வாங்கக்கூடிய எல்லா ஸ்பேர்ஸ்லுமே, நம்ம சிஎன்ஹெச்லேருந்து வரக்கூடிய எல்லா ஸ்பேர்ஸுமே QR கோட் இருக்கும். அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணும்பொழுது திஸ் ஸ்பாட்ஸ் இட்ஸ் ஜெனியூன் ஸ்பேர்ஸ் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு க்ரீன் கலரில் வரும். நீங்கள் அதில் எதுவும் வரல அப்படின்னா அது வந்து டூப்ளிகேட் ஸ்பேர் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இப்போ சந்தையில் வந்து நிறைய வெளியில் வந்து ஸ்பேர்ஸ் எல்லாம் கிடைக்குது. நீங்கள் இதில் நம்ம போடுற ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இது ஒரு ஷார்ட்டான வே. ப்ளஸ் இது மட்டும் அந்த ஆப்போட பெனிஃபிட் கிடையாது. நம்மளுடைய சர்வீஸ் வந்து புக் பண்ணுறதும் அதிலே இருக்கும். நீங்கள் புக்கிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம டீலர்ஷிப்லேருந்து ஃபர்தராக காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீல்டுலேயே வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே இந்த கைக்குள்ளே இருக்குது. யாரையும் எதுக்காகவும் நீங்கள் வந்து போட்டு அலட்டிக்காமான ஒரு சமூக சேவையாக இந்த ஒரு ஆப் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். நான் அபிராமி டிராக்டர்ஸ் நியூ ஹாலந்து விற்பனையாளர். மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர் 3 மாவட்டங்களுக்கு டீலராக இருக்கேன். எனக்கு ஷோரூம்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை, கும்பகோணம் 2 இடத்துல ஷோரூம் இருக்குது. இது வரைக்கும் இந்த 9 மாத காலத்தில் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 90 டிராக்டர் கொடுத்துருக்கோம். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த 90 டிராக்டரில் இன்றைக்கி ஒரு 75% டிராக்டர் பார்த்தீங்கன்னா 47 4 வீல் டிரைவ் தான் நான் அதிகமாக கொடுத்துருக்கோம். அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து இப்போ எல்லாருமே வந்து 2 வீல் டிராக்டர்லேருந்து 4 வீல் டிராக்டருக்கு மாறுறாங்க. அப்போ 4 வீல் டிராக்டர் வந்து இங்கே அதிகமாக தேவைப்படுது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பற்றாக்குறை. ஆட்கள் பற்றாக்குறை இருக்கும்போது இதில் 4 வீல் டிரைவ் வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, கழட்டி மாற்ற வேலை இல்லை, கேஜுவல் வேலை இல்லை, கழட்டி மாற்ற வேண்டாம். 2வது 1 ஏக்கர் தண்ணி ஓடினாலும் அந்த 1 ஏக்கரை போய் ஓட்டிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடலாம். அப்படிங்கிற இதெல்லாம் வந்து இந்த 4 வீல் டிரைவில் வந்து நிறைய சௌகரியங்கள் இருக்குது. இந்த சௌகரியங்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா, ரொட்டவேட்டருக்கும் அதுமாரி வந்து 4 வீல் டிராக்டரை நல்லா அந்த இப்போ வர நியூ மாடலில் பார்த்திங்கன்னா அந்த நிறவரதோட பின்னாடி அந்த நிறவர பிளேடோடு வந்துடுதுங்க ரொட்டவேட்டர்லேயே. இப்போ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆள் வந்து ரொட்டேட்டரை ஓட்டிட்டு பின்னாடியே அதாலேயே நிறவிக்கிட்டும் வர முடியுது. அதனால் அந்தமாரி சௌகரியம்லாம் பார்த்திங்கன்னா இந்தமாரி 4 வீல் டிராக்டர் தான் நமக்கு நல்லாயிருக்கு. 4 வீல் டிரைவ் உள்ளது தான் இந்த வேலைகளுக்கெல்லாம் நல்லாயிருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்ம 4 வீல் டிரைவ் டிராக்டர் தான் அதிகமாக நம்மள்கிட்ட போகுது. அதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து 47 தான் நமக்கு வந்து ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிறது. இப்போ நம்மள்கிட்ட பார்த்திங்கன்னா 47 தான். இந்த 47 பார்த்திங்கன்னா எல்லா விதத்துலேயும் சௌகரியம் ஒன்று. டீசலில் அதுமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 3.5 to 4 லிட்டர் தான் போகும் அப்படிங்கிறது ஒன்று. மற்றபடி அதில் வந்து இண்டிபெண்ட் PTO இருக்கும். அப்புறம் கிளட்சி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் டியூவல்பாங்க. நம்மளதில் மட்டும்தான் தனிப்பட்ட கிளட்சி அப்படின்னா டபுள் கிளட்சி. இது வந்து எப்படின்னா நம்ம வந்து ரொட்டவேட்டருக்கு தனி கிளட்சி, நம்ம வண்டி டிராக்டர் மூவிங்க்கு தனி கிளட்சி. ஆக டபுள் கிளட்சி வந்து நம்மளதில் தான் டபுள், மீதிலாம் டியூவல் தான். அந்த ஒரு சௌகரியம் வந்து கேட்டிங்கன்னா 47 நம்ம டிராக்டரில் தான் வருது. நம்ம நியூ ஹாலண்ட் டிராக்டரில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி லோ ஹெச்பிலேருந்து ஹையர் ஹெச்பி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஷடல் கியர் டைப் வந்துடுது. இந்த ஷடல் கியர் டைப்புங்கிறது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற மற்ற டிராக்டரில் ஏதோ ஒரு சில டிராக்டரில் அவங்கள்ட்டையும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட மாடலில் மட்டும்தான் இருக்குது. அந்த இது பார்த்திங்கன்னா நம்மளோடதில் பார்த்திங்கன்னா லோ ஹெச்பிலேருந்து ஹையர் ஹெச்பி வரைக்கும் உள்ள டிராக்டர் அனைத்துலேயும் இந்த ஷடல் கியர் இருக்குது. ஷடல் கியரோட சௌகரியம் என்ன அப்படின்னா, என்ன வேகம் முன்னாடி போகுதோ அதே வேகம் பின்னாடி வரும். அந்த பின்னாடி அதே வேகம் வரக்குள்ள உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வேலை ஆகும். எப்படின்னா நீங்கள் லோ தேடலில் ஓட்டுறீங்க, ஃபார்வர்டில் போகிறீங்க, ஒரு டர்னிங்கில் போய் திரும்பிட்டு அந்த ரொட்டேட்டரை தூக்கிட்டு திரும்ப ரிவேர்ஸ் வரணும். நீங்கள் அப்போ என்ன செய்யுங்க, திரும்பி ரிவேர்ஸ் கீர் போடும்போது அதே திரும்ப கீரை வந்து ஹையில் போட்டால் தான் நீங்கள் பின்னாடி வர வேகமாக வரும். லோ தேடலில் ரொம்ப ஸ்லோவாக வரும். அப்போ இது வந்து 8x8 8 ஃபார்வேர்டு போகுதுன்னா அதே 8 ரிவேர்ஸ் வரும்.
அந்த மாதிரி இருக்கக்குள்ள உங்களுக்கு எந்த கியரில் என்ன வேகம் ஃபார்வர்டில் போகிறீங்களோ அதே வேகம் ரிவர்ஸ்லையும் வர முடியும். அதுதான் இதில் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கான ஒரு சௌரியம் இருக்குது. அது வந்து மற்ற டிராக்டரில் வரதில்லை. அது நம்ம நியூ ஹாலண்டில் எல்லா டிராக்டர்லேயும் அது இருக்குது. சரிங்களா, எல்லா மாடல்லையும் இருக்குது. அது ஒரு சௌரியம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டெப்த்தை வந்து பண்ணுறதுக்கு இது லிஃப்டோமேட்டிக் வால்வ். அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அரை அடி புழுதி வேணும் அப்படின்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தலைமாட்டில் போய் திரும்புகிற இடத்துலையும் அதே அரை அடி புழுதி கிடைக்கும். அது என்ன காரணம், அந்த டிராக்டர் வந்து அந்த இடம் போய் சுத்தக்குள்ளேயும் அந்த புழுதி அந்த டிராக்டர் வந்து சுத்தாத அளவுக்கு அதுவே அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிக்கும். இப்போ நீங்கள் திரும்பும்போது பார்த்தீங்கன்னா மற்ற டிராக்டர்லாம் இந்த கலப்பை போய் இன்னும் போக ஒன்று ஆழமாக போகும்போது டிராக்டர் சுற்றிக்கிட்டே நிற்கும். அப்போ நீங்கள் திரும்ப கலப்பையை தூக்குனா தான் வண்டி திரும்பும். அப்போது அந்த மாதிரி இடத்துல இது நீங்கள் அந்த சீரான உழவாக இருக்கிறதுக்கு அது இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப சௌரியம். அது ஒரு மிக முக்கியமானது டிராக்டரில். அது நம்ம டிராக்டரில் இருக்குது. அதனால் விவசாயிகளுக்கு ரொம்ப அது பயன்படுது. டெம்பரேச்சராக இருக்கட்டும், டெம்பரேச்சர் நார்மலாக தான் இருக்கும். எனி டைமும் நல்ல சம்மர்லேயும் சரி வின்டர்லேயும் சரி நம்ம டிராக்டரோட அது டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா ஒரே சீராக தான் இருக்கும். அது வித்தியாசப்படவே படாது. அது ஒரு மிக முக்கியமானது. ஒரு சில டிராக்டரில் பார்த்திங்கன்னா சம்மர்லாம் நீங்கள் உட்கார முடியாது, கால்லாம் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் நம்ம டிராக்டரில் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் இருக்காது. முகங்கள்லாம் எரியும் அந்த இன்ஜினோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா. அது நம்மளதில் இருக்கவே வாய்ப்பே கிடையாது. அதுபோல் நம்மளோட சர்வீஸ் டீமும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி அதை வந்து நுணுக்கமாக அதை என்னான்னு கேட்டுக்கிட்டு கூடுமான வரைக்கும் அவங்களுக்கு போய் ஃபீல்டுலேயே தான் அந்த ஒர்க்கை வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஷோரூமுக்கு வரணும் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு மேஜரான ஒர்க்கு அதேமாரி எங்கள் ஃபீல்டில் வச்சு பார்க்க முடியாத ஒர்க்கு இதுக்கு மாத்திரம் வந்தால் நம்ம ஷோரூம் கொண்டு வர சொல்லுவோம், ஒர்க் ஷாப் கொண்டு வர சொல்லுவோமே தவிர மற்றபடி எந்த மாதிரியான சூழ்நிலையிலும் நாங்கள் வந்து கம்பெனிக்கு கூப்பிட மாட்டோம். அது வந்து நாங்கள் ஃபீல்டு ஒர்க்கு தான். அவங்க வீட்லேயோ இல்லை அவங்க ஃபீல்ட்லேயோ அங்கே தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது ஒரு சர்வீஸ். அந்த ஒரு சர்வீஸ் நல்ல முறையில் போனாலே நம்ம டிராக்டருக்கு நல்ல ஒரு நேம் இருக்குது. அதனாலேயே நாங்கள் அது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் எங்களுக்கு நல்ல ஒரு நேம் இருக்குது. மற்றபடி ஸ்பேர்ஸும் இல்லை அப்படின்ற மாதிரி இல்லாமல் எல்லா இடத்துலையும் நம்மளோட ஷோரூம் இருக்கிற நம்ம மெயின் ஷோரூமாக இருந்தாலும் பிரான்ச்சாக இருந்தாலும் எல்லா இடங்கள்லையும் மெயினில் என்ன இருக்குமோ அதே பிரான்ச்லேயும் இருக்கிற அளவுக்கு நம்ம இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவும் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கிடைக்கிது. இது வரைக்கும் எந்த விவசாயிகளோட எந்த குறையும் இல்லாத அளவுக்கு நிறைவாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நன்மைகளை விவசாயிகளிடம் சொல்லுங்கள். ஏதேனும் குறைகள் இருந்தால் எங்களிடம் நேரில் சொல்லுங்கள். அதுக்கான பிரதிபலன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். அதுக்கு நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கிறேன்.